இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் முருங்கைக்கீரை பருப்பு கறி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை இந்த மாதிரி வாங்கின்ட்டு ஒரு கட்டை. இது ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இலையாக ஒவ்வொன்றா எடுக்க முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நல்லா ரோல் பண்ணி வச்சுடுறேன். இது நீங்கள் ஈவினிங் வாங்கின்னு வந்தீங்கன்னா ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. இல்லைன்னா மார்னிங் வாங்கினா அபவுட் 2-3 ஹவர்ஸ் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அது தனியாக லீவ்ஸ் அதுவாகவே உதிர்ந்து இந்த பேப்பரில் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டெம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஆஞ்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த பேப்பரில் சுற்றி வச்ச முருங்கைக்கீரை அவ்வளோவும் இந்த மாதிரி உதிர்ந்துருக்கு. நம்மளோட முருங்கைக்கீரை பருப்பு கறிக்கு நான் இப்போ கொஞ்சோண்டு நெய் எடுத்துட்டுருக்கேன் ஒரு பேனில். அதுக்கப்புறம் சீசனிங்க்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இதனாலேயும் ஒன்றா போட்டுருக்கேன். ரெண்டு மிளகாய் வத்தலாம் ஆட் பண்ணிக்கணும். இது மட்டும்தான் காரத்துக்கு. ஏன்னா முருங்கைக்கீரை ரொம்ப எவ்வளோ நம்ம ஒரு கட்டு போட்டால் கூட அது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக போயிடும். ஸோ இந்த அளவு போடும். காரம்லாம் ரொம்ப தேவையில்லை முருங்கைக்கீரை ஜெனரலாகவே கீரையில். அண்டு நான் ஏன் நெய் ஊற்றிருக்கேன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும். அண்டு இட்ஸ் ஆல்சோ குட் பட்டது. இப்போ சீசனிங் ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையை நம்ம நல்லா அலம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி சாட்டை பண்ணியிருந்தாலே அது நல்லா வதங்கி வெந்து கம்மியாகிடும் குவான்டிட்டியில். நம்ம போட்ட அத்தனை கீரையும் இந்த மாதிரி ஒரே நிமிஷத்தில் வதங்கி நல்லா வெந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வச்சு குழைய வேக வச்ச பயத்தம்பருப்பை நான் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு கரண்டி மாதிரி அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்துக்குமா சேர்த்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம போட்ட பருப்பு எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி உதிரியாக ஆயிருக்கு. இது கறியோட பதத்துக்கு வந்துடுது. முதல்ல பருப்பு போட்டவுடனே கொஞ்சம் அது சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் குழஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிர்ந்துடும். அது இப்போ நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு கறி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஈஸி சமையல் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ். தேங்க்யூ வெரி மச்.